நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஏன் கவலைப்படுகிறாய், என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் நான் சுவாமிகள் நான் பைலட்டாக பறக்கணும்னு பார்த்தேன், பறக்க முடியலை, வேலை அந்த வேலை எனக்கு கிட்டலை, அதனால தான் கொஞ்சம். அவர் பெரிய பெரிய சுவாமிகள் இல்லையா, சுவாமி சிவானந்தா பெரிய சுவாமிகள், படித்தவர், உயர்ந்தவர், குரு. அவர் என்ன பண்ணார், கீதையை ஓப்பன் பண்ணார், பகவத்கீதையை ஓப்பன் பண்ணார். பகவத்கீதை தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? பகவத்கீதையை ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணி 11th சாப்டர் 11வது சாப்டரை ஓப்பன் பண்ணி, அவ்வளோ பெரிய சுவாமிகள் குரு அதை ஓப்பன் பண்ணி எனக்கு படிக்கிறார். அது விஸ்வரூபம், அதாவது லார்ட் கிருஷ்ணா விஸ்வரூபம் எடுக்கிறார். அது அர்ஜுனாவுக்கு எப்போதுமே ஒரு சந்தேகம், என்ன இவங்க வாருக்கு போகணுமா, குருச்சேத்ராவுக்கு வாருக்கு போகணுமா, போக வேண்டாமா என்ற ஒரு சந்தேக நிலைமை. அப்போ நம்ம லார்ட் கிருஷ்ணா ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் உதயமாகிறது போல் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு உருவத்தை காமிக்கிறார் லார்ட் கிருஷ்ணா, உருவத்தை காமிக்கிறார். அந்த உருவத்தில் காமிச்சிட்டு அவர் லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி. அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இடும்பைக்கு பெரிய மனிதர்கள், உறுதியானவர்கள், வாழ்க்கையில் வெற்றி அடைபவர்கள் எல்லோரும் துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பார். இவர் சொல்றாரு, அந்த லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி. அதாவது டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சினா இடும்பைக்கு இடும்பை கொடு, இடும்பை உன்னுடைய மாஸ்டர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு படிச்சு காமிக்கிறார். அவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு பெரிய குரு சொல்றார், நீ துன்பத்தை கண்டு ஓடாதே, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு சொன்னார். புரியுதா? அந்த ஒரு எனக்கு அப்புறம் 12 புக் கொடுத்தார் படிக்க தமிழ்ல. அந்த நிகழ்ச்சி, அந்த பெரிய நிகழ்ச்சி, துன்பத்திற்கு துன்பம் கொடு என்ற கருத்துள்ள நிகழ்ச்சி வாழ்க்கையில் எனக்கு அஸ்திவாரமாக மாறியது. என் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாறியது. இன்று வாட்டவர் நிலைமையில் நான் இருக்கிறதுக்கு காரணம், அன்று நான் ரிஷிகேஷில் கிடைத்த எனக்கு ஒரு பெரிய அறிவுரை, அறவுரை, அப்புறம் சுவாமி சிவானந்தார் கிடைத்ததனால் அந்த கருத்தை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையில் முன்னேறுங்கள். எப்பொழுதுமே இடுக்கண் வரும்போது பயப்படக்கூடாது, துன்பம் வரும்போது பயப்படக்கூடாது, துன்பத்திற்கு துன்பம் கொடுங்கள். அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலம் நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். நீங்கள் எல்லோரும் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். புரியுதா? ஓகே, இப்ப நான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லணும். சொல்லுங்களா? ரெடியா? ஓகே, வெரி குட். ரெடியா எல்லாரும்? வெரி குட், வெரி குட். இறைவனின் மக்கள் நாங்கள். வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம். வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம். எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும். எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும். இறை எங்கள் பக்கமெனில், இறை எங்கள் பக்கமெனில் எவர் எதிர் பக்கம். அதாவது என்ன அர்த்தம்னா, if God is for you, if God is for you, who can be against? அதுக்கு அர்த்தம் இறை எங்கள் பக்கமெனில் எவர் எதிர் பக்கம், எவர் எதிர் பக்கம் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். அது ஸோ இதை இறைவனின் குழந்தைகள்னு பேர் என்னுடைய கவிதை. அது உங்களுக்கு சொன்னேன். இது 3 சொல்லி திருப்பி திருப்பி சொன்னால் ஒரு வெற்றி என்ன வரும். அதாவது இறைவனின் மக்கள் நாங்கள், வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம், வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம், எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும், இறை எங்கள் பக்கமேல் எவர் எதிர்பக்கம் அப்படின்னு ஒரு கவிதை. இது சொல்லிட்டேன். இப்போ நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்.